அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பு அதுவோர் மேனியாகி கர்ணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகமுய்ய. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் புரட்டாதி மாதம் 6ஆம் நாள் 22/9/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று நாம் இறைவனை பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலயங்களில் சென்று வழிபாடுகள் செய்ய வேண்டும். இன்று முருகப்பெருமானுக்குரிய இந்த நட்சத்திரத்திலே கார்த்திகை நட்சத்திரம் 3வது நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திர விரதம் முருகன் ஆலயங்களில் நடைபெறுகின்றதாகிய அபிஷேகங்கள் கார்த்திகை உற்சவங்களிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும். முருகப்பெருமான் நமக்கு வேண்டிய அனைத்தையும் தருகின்றவர். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு குறைவில்லை. இந்த முருகனை வழிபாடு செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்குமா. அருணகிரிநாதர் முருகப்பெருமான் பல்வேறு வடிவங்களிலே இருந்த பொழுதிலும் தனக்கு அருள் வழங்குவதற்கு குருமூர்த்தமாக வந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திப்பார். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று பிரார்த்திப்பார். இந்த குருமூர்த்தமாக வந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று முருகப்பெருமானத்திலே அருணகிரிநாதர் வேண்டுவார். அவ்வாறு அந்த முருகனுடைய வழிபாடுகளில் இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சிறப்பு, சஷ்டி திதி ஒரு சிறப்பு, விசாக நட்சத்திரம் முருகனுக்குரியது. இவ்வாறான சிறப்பு நாட்களிலும் நாம் பிரார்த்தனைகள் செய்வதோடு இப்பொழுது இந்த மகாலய பட்சம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த மகாலய பட்சத்திலே நாம் பிதர்களை வேண்டி பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், படையல் படைக்க வேண்டும். அவ்வாறு படையல்கள் வைக்கின்ற பொழுது வீட்டிலே சமைத்த உணவுகள் தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். நாம் வெளியிலே யார்கிட்டையாவது சொல்லி எழுப்பிக்கின்ற உணவுகளோ அல்லது சாப்பாட்டு கடைகள் உணவு கடைகளிலிருந்து எடுப்பதோ வேறு வீட்டிலிருந்து வருகின்ற உணவுகளோ பிதர்களுக்கு படைக்கக்கூடாது. பிதர்களுக்கு வீட்டிலே உள்ளவர்கள், பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள், இந்த உறவுகள் சேர்ந்து சமைத்த உணவுகள் தான் பிதர்களுக்கு படைக்க வேண்டும். அவ்வாறான நல்ல சிந்தனையோடு இந்த தர்ப்பணங்களையும் செய்து சிரார்த்தங்களையும் செய்து பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் நாம் பெறுவதோடு நமக்கு இந்த 15 நாட்கள் இந்த மகாலயபட்சம் 15 நாட்களும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் சிறப்பான நாட்கள் நாளைய தினம் இந்த கபில சஷ்டி என்கின்றதாகிய திதி, சஷ்டி திதி, அதிலே சிரார்த்தம் செய்து கொள்ளலாம். அது முடியாத வருகின்ற புதன்கிழமை மத்திய அஷ்டமி இவ்வாறான சிறப்பு நாட்களிலாவது சிரார்த்தங்கள் செய்து தர்ப்பணம் செய்து பிதர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெற்று பேரானந்த பெருவாழ்வாள டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில்
நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி சந்து. சுபம். இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். மக்கள் முன்னிலையில் என்னை ஏற்றுக்கொள்பவர்களை மானுட மகனும் காவல் தூதர்கள் மத்தியிலே ஏற்றுக்கொள்ளுவார். அதாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டால் இயேசுவும் எங்களை மகிமைப்படுத்துகின்ற சூழலிலே எங்களை ஏற்றுக்கொள்ளுவார். ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் என்ன? எப்பொழுதும் மனித உறவுகளிலே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுதலும் மற்றவரை புறக்கணிப்பதும், இந்த இரண்டுக்கும் இடையில்தான் அதிகமாக பிரச்சனைகள் எழுகின்றன. ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொள்ளுவதென்றால் ஒருவர் மற்றவரிடமிருந்து எதை எதிர்பார்க்கின்றாரோ அது அங்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். இவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு முரணாக அல்லது குறைவாக இருக்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மையும் கடினமானதாக இருக்கும். இங்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது இயேசுவினுடைய எதிர்பார்ப்பு அவரை கடவுளாக, இறைமகனாக, மீட்பராக ஒருவர் ஏற்றுக்கொள்ளுகின்றார். இயேசுவினுடைய போதனையின் அடிப்படையிலே இயேசுவை ஏற்றுக்கொண்டால் எங்களுடைய உறவு நிலையிலே நாங்கள் அயலவர்களையும் ஏற்றுக்கொள்ளுவோம். எங்களோடு இருக்கின்ற, எங்களோடு வாழ்கின்ற, எங்களுடைய சமூகத்திலே இருக்கின்றவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் இந்த இயேசுவையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். இயேசு யாரை ஏற்றுக்கொண்டார்? அதாவது நாங்கள் இயேசுவை போன்று மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே யாரும் 100% பூரணமான குறையற்ற மனிதர்கள் அல்ல. எங்களுடைய எதிர்பார்ப்பு தவறானதாக இருக்கலாம், அல்லது மேலதிகமான, அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பாக இருக்கலாம், அல்லது நாங்கள் எங்களுடைய இமேஜினேஷன், எங்களுடைய சிந்தனையிலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற கனவு மனிதர்களாக இந்த உலகத்திலே ஒருதரும் இல்லை. ஆனால் குறைகள் நிறைகளோடு அன்பின் நிமித்தம் நாங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். கடவுளுக்காக அவர்களை ஏற்றுக்கொள்கின்றோம். இயேசு எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார் என்று நற்செய்தி அழகாக சொல்லி இருக்கின்றது. தனியே நாங்கள் படித்தவர்களை, உயர் சாதி மக்களை, அல்லது செல்வாக்குடையவர்கள், அல்லது ஆற்றல் படைத்தவர்கள், அல்லது எங்களுக்கு பயனாக வருகின்றவர்கள், அவர்களிடமிருந்து நாங்கள் எதையாய் பெற்றுக்கொள்ளலாம் என்ற அந்த எதிர்பார்ப்போடு அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டார் என்றால் எல்லோரையும் ஏற்றுக்கொண்டார். அவருடைய அன்பு ஒரு உலகளாவிய ரீதியான பரந்த அன்பாக இருந்தது. இன்னும் சிறப்பாக ஆண்டவர் யாரை அன்பு செய்கின்றார் என்றால் விசேட விதமாக ஏழையர்கள், படிக்காதவர்கள், பல்வேறு துன்பங்களினாலே வருந்துகின்றவர்கள், நோயுற்றவர்கள், சிறுவர் சிறுமியர்கள், இவர்கள், அதாவது சமூகத்திலே அவர்கள் தாழ்ந்து இருக்கின்றவர்களை இன்னும் சிறப்பாக அன்பு செய்தார். அதனாலே ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் இந்த சின்னம் சிறிய சகோதரர் ஒருவருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அது எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு கூறுகின்றார். தீர்ப்பு வழங்குகின்ற நாட்களிலே இறைவன் எங்களை ஏற்றுக்கொள்ளுதல் என்றால் நாங்கள் இந்த உலகத்திலே நான் பசியோடு இருந்தேன், நீ எனக்கு புசிக்க தந்தாய். அதாவது தேவையோடு இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் துணை நிற்கின்ற பொழுது சிறப்பான முறையிலே நாங்கள் இயேசுவை வரவேற்கின்றோம். அதனால் நாங்கள் இன்றைய நாளிலே செய்கின்ற அன்பு செயல்கள் எல்லாம், பிறர் அன்பு செயல்கள் எல்லாம் இறைவன், இறைமகன் இயேசு எப்படி மக்களை ஏற்றுக்கொண்டார்,
ஆதரித்தார், அவர்களுக்கு உதவி செய்தார் என்ற அதை நாங்கள் உதாரணமாக கொண்டு இந்த இயேசுவினுடைய மனநிலையை எங்களிலே தரித்து நாங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்வோமாக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, நாம் உலகத்திலே வாழக்கூடிய நமது குறுகிய கால வாழ்க்கையில் நாம் நமக்காக மாத்திரம் வாழாமல் மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியவர்களாக வாழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், மனிதர்களில் சிறந்தவர் மக்களுக்கு பயனளிக்கக்கூடியவர் என்று கூறுகிறார்கள். ஆம், அதில் பல ஆயிரம் அர்த்தங்கள் இல்லாமல் இல்லை. யார் ஒருவர் மற்றவர்களுடைய துன்பத்திலும் கஷ்டத்திலும் பங்கெடுக்கிறாரோ அவர் உலகத்தை விட்டு மரணித்தாலும் அந்த உன்னதமான ஜன்னத் என்கின்ற சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. ஒரு நாள் பொழுது நபி அவர்கள் தன்னுடைய தோழர்களோடு மரணத் தருவாயில் இருக்கின்ற ஒரு மனிதனுடைய வீட்டுக்கு மதீனாவிலே செல்லுகிறார்கள். அந்த மனிதரோ மரணத் தருவாயிலே இருக்கிறார். மரணத் தருவாயிலிருந்து அந்த மனிதர் கூறுகிறார், அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று கூறி சற்று நேரத்திலே அவர் மரணித்து விடுகிறார். மரணத்தினுடைய தருவாயில் அவர் கூறி அந்த வார்த்தை சஹாபாக்களை சிந்திக்க தூண்டியது. சஹாபாக்கள் நபிகளாருடைய தோழர்களை அப்படியே சிந்திக்க தூண்டியது. அந்த மனிதனுடைய கடமைகளை செய்துவிட்டு நபி அவர்களும் தோழர்களும் அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். அருமை தோழர்கள் நபிகளாரை சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். நபியே நாயகமே, அந்த மனிதனுடைய மரணத் தருவாயிலே நாம் கலந்து கொண்ட நேரத்தில் மரணத் தருவாயில் உயிர் பிரிவதற்கு முன்னால் அந்த மனிதர் சொன்னாரே, அது புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னாரே, அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியவில்லை நபியே நாயகமே. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மனிதர் ஒரு நாள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் ஒரு மனிதர் வீட்டுக்கு தேடி வந்து தனக்கு மாற்று ஆடைகள் இல்லாமல் இருப்பதாகவும் எனக்கு உடுத்துவதற்கு என்னுடைய மானத்தை மறைப்பதற்கு ஆடைகள் தாருங்கள் என்று ஆடை அணிவிக்குமாறு கேட்ட நேரத்தில் இந்த தோழரிடத்திலோ பழைய கிழிந்த கந்தலான பல தையல்கள் போடப்பட்ட ஆடை மாத்திரமே இருந்தது. அதை அவருக்காக கொடுத்தார். அந்த ஆடையை கொடுத்து அவருடைய மானத்தை மறைத்ததற்காக இறைவன் இவருக்கு சுவர்க்கத்தின் காட்சியை மரணத் தருவாயிலே காண்பித்தான். அப்போது அந்த மரணத் தருவாயில் இருந்த மனிதர் இறைவனிடத்திலே கேட்டார், இறைவா, அழகிய சுவர்க்கத்தை நான் பார்க்கிறேன், இந்த சுவர்க்கம் மிக மிக அழகாகி இருக்கிறது, இது யாருக்குரியது என்று கேட்ட நேரத்தில் இறைவன் சொன்னான், இது உனக்குரியது தான். இந்த மனிதன் கேட்கிறான், இந்த சுவர்க்கத்தை அடைந்து கொள்வதற்கு அப்படி ஒரு நன்மையான காரியங்களை நான் செய்யவில்லையே. இறைவன் சொன்னான், என்னுடைய அடியார்களில் ஒரு அடியான் மாற்று ஆடை இல்லாமல் ஏங்கி தவித்த நேரத்தில் உன்னிடத்திலே இருந்த கந்தலான கிழிந்த தையல்கள் பல போடப்பட்ட ஆடையேனும் கொடுத்து அவனுடைய மானத்தை நீ மறைத்து காப்பாற்றினாயே, அதற்கு பகரமாக நான் உனக்கு சுவர்க்கத்தை தருகிறேன் என்று அந்த அழகிய சுவர்க்கத்தை மரண வேளையில் இறைவன் காட்டிய போதுதான் இந்த மனிதர் சொன்னார், நான் கொடுத்த ஆடை புதியதாக இருந்திருக்கக்கூடாதா என்று மரணத் தருவாயில் சொல்லி கவலைப்பட்டார் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஆம், இல்லை என்று சொல்லவில்லை, இருப்பதை கொடுத்து மகிழ்ந்தார். அந்த பெருமகனாருக்கு இறைவன் கொடுத்த சன்மானத்தை பார்த்தீர்களா? எத்தனை ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள் இப்படியான பல தேவைகளோடு எங்களுடைய இல்லம் நாடி நாளாந்தம் வருகிறார்கள். எங்களுடைய தொழிலகங்களை நோக்கி வந்து செல்லுகிறார்கள். எங்களிடத்திலே மனம் விட்டு வெட்கம் விட்டு பல வார்த்தைகளை, பல அவர்களுடைய தேவைகளை கேட்கத்தானே செய்கிறார்கள். நாம் இயலுமான வரைக்கும் எங்களிடத்திலே உள்ளவற்றை நாம் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். உதவி தேடி வருகின்றவர்களை விரட்டிவிடக்கூடாது. யாசகம் கேட்டு வருகின்றவர்களுடைய உள்ளத்தை புண்படுத்தி விடக்கூடாது. அவருடைய முகத்திலே நாம்
பாய்ந்து அவர்களுடைய உள்ளத்தை தாக்கிவிடக்கூடாது. எங்களால் முடிந்த உதவிகளை செய்து அவர்களை வழி அனுப்பி வைப்போமையாக இருந்தால் நிச்சயமாக இறைவன் நம்முடைய உதவியைக் கண்டு சந்தோஷமடைவான். இறைவன் தந்த அருட்கடாச்சங்களிலிருந்து செலவழிக்குமாறு தானே இறைவன் எங்களை பார்த்து கட்டளையிடுகிறான். நாம் பிறந்து வருகின்ற நேரத்திலே ஒன்றுமில்லாத வெறும் கையோடு அல்லவா பிறந்து வந்தோம். இவ்வளவு அருட்கொடைகளோடு இறைவன் எம்மை வாழ வைத்திருக்கிறானே, அந்த இறைவனுக்காக நாம் இதனை கொடுத்து மகிழ முடியாதா? இறைவனுடைய அடியார்களுடைய துன்பங்களையும் கஷ்டங்களையும் போக்குவதற்காக இப்படியான நற்கிரிகைகளில் நாம் ஈடுபட்டு இறைவனுடைய நன்மதிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடாதா? இதுவல்லவா இறைவனுடைய பாதையிலே நாம் செலவழிக்கக்கூடிய இறைவனுடைய திருப்திக்காக நாம் கொடுத்து மகிழக்கூடிய சந்தோஷமாக இருக்கிறது. கொடுத்த இறைவன் எடுத்தும் சோதிப்பதற்கு சக்தியுடையவன் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இறைவன் கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். நாம் கொடுத்து மகிழக்கூடியவர்களாக இருப்போமையாக இருந்தால் நிச்சயமாக சத்தியமாக அந்த இறைவன் நமக்கு அள்ளித்தருவதில் கஞ்சத்தனம் அடைய மாட்டான். எல்லாம் வல்ல இறைவனின் அருளையும் அன்பையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.